சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவிற்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்த தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவிக்க முடியாமல் பாஜகவில் குழப்பம் நிலவுவதாக கூறப்படுகிறது. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பல கட்ட ஆலோசனைகளை நடத்தியும் இதுவரை பாஜக வேட்பாளர் தேர்வில் முடிவு எட்டப்படவில்லை என்று கூறப்படுகிறது. கட்சி மேலிடம் மொடக்குறிச்சியில் போட்டியிட அண்ணாமலையை வலியுறுத்தியதாக தகவல்கள் கூறுகின்றன. ஆனால் அவர் கோவை வடக்கு தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தான் விரும்பிய தொகுதி கிடைக்காததால் அதிருப்தியில் உள்ளதாக கூறப்படும் அண்ணாமலை தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்று முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து அவர் பரப்புரை மட்டுமே செய்வதென முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது.